திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் 50 ஆண்டு காலமாக வசித்து வந்த இருளர் பழங்குடியின மக்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 31 அரசு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வீடுகள் அர்ப்பணிக்கப்பட்ட நாள் முதலே தரமற்ற முறையில் உள்ளது என புகார்கள் கூறப்பட்டு அப்போதைய திருவண்ணாமலை மாவட்ட திட்ட இயக்குனர் ஜெயசுதா முறையாக ஆய்வு செய்யவில்லை என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். மேலும் தரமற்ற வீடுகள் கட்டி பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த வீடுகள் சிதிலமடைந்து சுவர்கள் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்தும் நிலவி வருகிறது. இதுகுறித்து பலமுறை தெல்லார் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்த நிலையில் இதுவரை அந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி வீடுகளில் சிதிலமடைந்து உடைந்து விழுந்த சிமெண்ட் பூச்சி பாகங்களை கையில் ஏந்தி கொண்டு வீடுகளை சீர் செய்து கொடுக்க கோரி தெல்லார் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பாக பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மனு அளித்து 1 மாத காலத்திற்குள் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் ஒட்டுமொத்த 31 குடும்பங்களும் நேரடியாக தெல்லாறு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினர். அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த பொன்னூர் கிராமத்துக்கு பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து ஆய்வு செய்து அந்த ஒப்பந்ததாரர் யாரோ அதே போல அன்னைக்கு இருந்த யாரோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் வர 1 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த தெல்லார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல நாங்க மொத்த பழங்குடி மக்களோட அந்த 52 குடும்பத்தோட வந்து குடியேறும் போராட்டம் நடத்தும் என்று இதுல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இது குறித்து தெல்லார் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது தற்போதுதான் தான் பணிமாறுதல் பெற்று வந்துள்ளேன். பென்னூர் கிராம அரசு குடியிருப்பு சம்பந்தமாக தற்போதுதான் மனு கொடுத்துள்ளார்கள். மனுவின் மீது நேரடியாக சென்று விசாரணை செய்து மேலும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிக்கை அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார்.